நேத்துக்கு சைனால நார்த் கொரியா மற்றும் ரஷ்யா அவங்களோட 2 நாட்டு அதிபர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 25 நாட்டு அதிபர்கள் அந்த இதுல பங்கேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 25 நாட்டு தலைவர்களோட மனைவிகள் எல்லாமே வந்து சுற்றுப்பயணம் சென்று இருந்தாங்க சைனாவோட செலவுல. ஸோ இதெல்லாம் பார்க்க வந்து அமெரிக்காவுக்கு எதிரா ஒரு அணி திட்டுறாங்களோ சைனா அப்படின்ற விஷயம் நமக்கு தோணுது. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அதை பத்தி முழுக்க முழுக்க பார்ப்போம். நேற்று பீச்சிங்ல 80வது நினைவு தினத்தை கொண்டாடுறாங்க. அதாவது உலகப்போர் முடிஞ்சு 1939ல இருந்து 1945 வரைக்கும் நடந்திருந்தது. அதுல வந்து ஜப்பான் வந்து சரண் அடைஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா வந்து அந்த போர் முடிஞ்சிருந்தது. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப 80வது நினைவு தினம் வந்திருக்கு. அதை ஒட்டி பீஜிங்ல ஒரு ராணுவ அணிவகுப்பு நடத்திருக்காங்க. இது எந்த டைம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நமக்கு 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. ஆனா யுஎஸ் சைனாக்கும் வந்து 50% டாரிஃப் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. மெட்டல், ஸ்டீல், காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி செக்ஷன் 232 அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அதிபருக்கு வந்து செக்ஷன் 232 படி எந்த டாரிஃப் வேணாலும் போடலாம். அதாவது 1960ஸ்ல வந்து இந்த காங்கிரஸ் வந்து அந்த தீர்ப்பு அந்த பவர் வந்து பிரசிடென்ட் கொடுக்குறாங்க அப்போ உள்ள பிரசிடென்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள பிரசிடென்ட் வரைக்கும் அந்த பவர் திறந்துட்டே இருக்கு. அது இல்லாம 2018லயும் வந்து நமக்கு ஒரு 25% டாரிஃப்லாம் போட்டிருந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து பேசப்படல. இப்போ 50% டாரிஃப் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம சைனாக்கும் போட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க க்ரூட் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ரஷ்யா கூட யூஎஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜெய்சங்கர் அவங்க கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க எங்க கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க கூடாதுன்றீங்க. ஆனா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்களே, என்னங்க இது நாயா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்த்தகம் கம்மியாயிட்டு இருக்கு, யூஎஸ் டாலரோட இருப்பு அவங்களுக்கு கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்ற இதெல்லாம் முன் வச்சு என்ன பண்ணாங்க, ரஷ்யா வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு முந்தினதுக்கான நியூஸ்ல வந்திருந்தது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா பீஜிங்ல நார்த் கொரியா வந்து அதிபர் வந்து அவ்வளவா இன்னும் வெளியே தலை காட்ட மாட்டாரு. அவர் சைனாக்கு வந்து பீஜிங்ல விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபரோட சேர்ந்து ஒரு அணிவகுப்புல கலந்துட்டு இருக்காங்க. இந்த அணிவகுப்புக்கு யார் எதிராக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து 50 மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 350 மீட்டர் கிட்ட வேகமா செல்லக்கூடிய நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் வந்து அதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம நிறைய நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் சம்மரைன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதுல யூஸ் பண்ற வெப்பன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதனா நம்ம ஒரு விஷயத்த இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சைனாவோட வெப்பன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர் அப்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு வேலை செஞ்சது எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இதையும் வந்து யுஎஸ் வந்து மனசுல வச்சுப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ராணுவ அணிவகுப்பு வந்து நடத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றது ஒரு ஒரு பார்வை நம்ம எப்பவுமே வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, புட்டின் அவங்களும் இருந்திருக்காங்க, நார்த் கொரியா அதிபர் வந்திருக்காங்க. நார்த் கொரியா அதிபர் வந்து அவ்வளவா யுஎஸ் அவங்க கூட வந்து க்ளோஸா இருப்பாங்க. ஆனா அவர் புதுசா இங்க வந்து இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம 25 நாட்டோட அதிபர்கள் இந்த பீஜிங்ல உள்ள இதுல பங்கேற்றிருக்காங்க, அணிவகுப்புல பங்கேற்றிருக்காங்க. ஸோ 25 நாட்டு அதிபர்கள் வந்து அந்த விஷயங்களை பார்த்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்தியா வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம வந்து ரஷ்யா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும். சைனாக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சைனா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இந்த அணிவகுப்பு மூலியமா இந்தியா நீங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் எங்ககிட்ட எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க, நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு ஒரு குத்து குத்திருக்காங்க. ரஷ்யா கூட வந்திருக்காங்க. விளாடிமிர் புட்டின் அவங்களுக்கும் நீங்க என்னதான் என் கூட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்கிட்ட இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க நேர்ல பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியாவுக்கு என்ன ஒரு சிக்னல் சொல்ல வராரா அப்படின்றது நமக்கு தெரியல. அது நார்த் கொரியா வந்து ஒரு பார்ட்னர் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி யூஎஸ் விருப்பத்திற்காக வச்சிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம 25 நாட்டோட அதிபர்கள் அங்க இருந்ததுனால 25 நாட்டுக்கும் வந்து அந்த மெசேஜ் சொல்றாரோ அப்படின்றது விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ சைனாவோட வெப்பன்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சைனா போர்ல பத்தி நமக்கு தெரியும். இந்த அணிவகுப்பை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.